ஆரா ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மார்கழி மாதங்களில் பல்வேறு விதமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய மாதம்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் மட்டுமே மகத்துவம் அதிகம் நிறைஞ்சிருக்கு. ஆன்மீகத்துக்குன்னு ஒரு மாதமே சிறப்பு வாய்ந்தது என்றால் அது மார்கழி மாதம் மட்டும்தான்னு சொல்ல முடியும். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த மாதத்தை சிறப்பித்து கூறியிருக்கிறார் என்றால் எந்த அளவிற்கு ஒரு புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும். அவரே கீதையில் மார்கழி மாதத்தை தேவர்களுடைய மாதம் என்றுமே சொல்லியிருக்கிறார். இத்தகைய சிறப்புமிக்க மார்கழி மாதத்தினுடைய பல சிறப்புகளை பற்றி தான் நீங்கள் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. மார்கழி மாதத்துக்கு இன்னொரு பெயர் தனுர் மாதம்னு பெயர். சைவர்களும் சரி வைணவர்களும் சரி இந்த மாதத்தை தேவர் மாதம்னு சொல்கிறதுண்டு. அதிலும் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம். அதனால தான் பெரும்பாலும் மார்கழி மாதத்தில் எந்த விதமான கல்யாண வைபவங்கள்லாம் வச்சிக்க மாட்டாங்க. கல்யாண வேலைக்காக போயிட்டாங்கன்னா தெய்வத்தை மறந்துடுவாங்க. அதனால் முக்கியமாக இந்த ஆடி மாதத்துலேயும் சரி புரட்டாசி மாதங்கள்லேயும் சரி மார்கழி மாதங்கள்லேயுமே குறிப்பாக மிக முக்கியமான ஒரு தெய்வ வழிபாட்டு மாதங்களில் நம்மளுடைய வீட்டு சுப விசேஷங்களை வச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா தெய்வ காரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நியதி மரபு. ஆனி மாதத்தில் நடக்கக்கூடிய திருமஞ்சனம் ரொம்பவே சிறப்பு. முக்கியமாக செய்ய வேண்டிய விழா காலங்களில் அந்தந்த தெய்வத்துக்கு உண்டானதை நம்ம ஆத்மார்த்தமாக பரிபூரணமாக அந்த தெய்வத்தை நம்பி செஞ்சிட்டோம்னா அதற்கு மிஞ்சின விஷயங்கள் வேறு எதுவுமே கிடையாது. எப்பேற்பட்ட கஷ்டங்களோ துன்பங்கள் இருந்தாலும் சரி அவையெல்லாம் சூரிய பகவானை கண்ட பனி போல மறைஞ்சு போயிடுமா. அந்த மாதிரி தான் இந்த மார்கழி மாதமுமே ஆண்டாள் நாச்சியாருக்கு மிக விசேஷமான ஒரு மாதமாக போற்றப்படுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதிலும் இன்னும் மென்மேலும் பல சிறப்புகள் அடங்கியிருக்கு. அதனால தான் இந்த மார்கழி மாதத்தில் தவறாமல் அதிகாலை பொழுது காலையில் எழுந்து நீங்கள் வீட்டில் கோலம் போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐதீகம் என்னங்கிறத இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு படிப்படியாக உணர்த்தும் பாருங்கோ. மற்ற மாதங்களை காட்டிலுமே மார்கழி மாதமானது தெய்வீகம் தவழக்கூடிய மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டால் அவங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்குமா. மார்கழி மாதத்தை இறை வழிபாட்டுக்காக மட்டுமே ஒதுக்கி வைக்கணும்னு சொல்கிறாங்க பெரியவங்க. அப்படி தான் ஆன்மீகமும் நமக்கு சொல்கிறது. பிரபஞ்சத்தில் மார்கழி மாதத்தில் தான் ஆக்சிஜன் அதிக அளவு உற்பத்தி ஆகுமா. மற்ற மாதத்தில் இருக்காதான்னு உங்கள் மனசில் கேள்வி எழும். இருந்தாலும் இந்த 12 மாதங்களில் சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்குமே இந்த 12 மாதங்களில் குறிப்பாக மார்கழி மாதத்தில் மட்டுமே தான் ஆக்சிஜன் அதிகமாக உற்பத்தியாக்கி மார்கழி மாதத்தில் தான் ஓசோன் படலத்தில் இருக்கக்கூடிய அந்த சுத்தமான காற்ற மாதிரி வேறு எந்த மாதத்திலுமே கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது அறிவியலும் சொல்லப்படுறது, ஆன்மீகத்திலும் சொல்லப்படுறது. அதனால தான் அதிகாலையிலேயே எழுந்து கோலம் போடுற மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு ஒரு நியதியை வகுத்தும் வச்சிருக்காங்க. தானம் குறிப்பாக இந்த மாதத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு தானமும் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை சேர்க்கும்னு சாஸ்திரங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு. மார்கழி மாதத்தில் தானம் செய்கிறதுனால பாவங்கள் எல்லாம் விலகி புண்ணியத்தை சேர்க்கும் என்பது நம்பிக்கை. இந்த மாதங்கள் குளிர் மாதம், மார்கழி அப்படின்னாலே பனி அதிகமாக இறங்கும் இல்லையா. ஆக இந்த ஒரு காலகட்டத்தில் பிறருக்கு சாலையோரங்களில் இருக்கிறவாளுக்கு கம்பளி இது போன்றவற்றை தானம் கொடுப்பது ரொம்பவே சிறந்ததான். அதிலும் வருடம் முழுவதும் உங்களுக்கு அந்த பலன் இருந்துகிட்டே இருக்கும். மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஒரு நாள் இறைவனை நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டா போதும், ஒரு வருஷம் இறை வழிபாடு செய்த பலனை நீங்கள் பெற முடியும் அப்படின்னும் சொல்லப்படுறது.
எனவே இந்த மார்கழி மாதம் முழுவதுமே தவறாமல் இறை வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டால் மட்டுமே நல்ல பயன்களை நிச்சயமாக பெற முடியும். கோவர்தனகிரி மலையை கிருஷ்ணர் குடையாக பிடித்த மாதம்தான் இந்த மார்கழி மாதம். அது மட்டும் இல்லை, இந்திரனால் பெரும் மழை வெள்ளம் உருவாக்கப்பட்ட காலத்தில் கோகுலத்தில் அனைவருமே கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற பெரு வெள்ளமோ அல்லது சேதங்களோலாம் பெருசே கிடையாது. அப்போது இந்திராதி தேவனால் வரவழைக்கப்பட்ட ஒரு ராட்சத வெள்ளமும் சரி, ஒரு மழையினாலும் அந்த கோகுலமே பாதிக்கப்பட்டது. அப்போது கோவர்தனகிரி மலையை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கொடையாக பிடிச்சுண்டு மக்களை எல்லாருமே காப்பாற்றினார். அப்படிப்பட்ட ஒரு மகா உன்னதமான ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம்தான். அதோட மரணத்தை வெல்லக்கூடிய மாதமும் மார்கழி மாதம்தான். இந்த மார்கழி மாதங்கள் என்பது மரணத்தை வெல்லும்னு சொல்லக்கூடியது மார்கண்டேய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் வைகுண்ட ஏகாதசியுமே மார்கழியில் வளர்பிறை ஏகாதசியில் கொண்டாடப்படுறது. 12 மாதங்கள் ஏகாதசியை அனுஷ்டிக்க முடியாதவங்க மார்கழி மாதங்களில் வர வைகுண்ட ஏகாதசி வளர்பிறை ஏகாதசியை அனுஷ்டித்தாலே போதும். இந்த 12 மாதங்கள், அதாவது ஒரு வருடம் நீங்கள் ஏகாதசி அனுஷ்டித்த மாதிரியான ஒரு நல்ல பலன் புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். திருமாலை வழிபடக்கூடிய விரதங்களில் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த விரத வழிபாடுங்கிறது வைகுந்த பதவின்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு கருதப்படுறது. நாயன்மார்களுடைய குரு பூஜையும் இந்த மார்கழி மாதம்தான். இந்த மாதத்தில் தான் 63 நாயன்மார்களில் வாயிலார் நாயனார், இவருடைய சன்னதியானது மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோவிலில் இவருக்கு ஒரு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு. சடைய நாயனார், இயற்பகை நாயனார், மானக்கஞ்சார நாயனார், சாக்கிய நாயனார், இவங்களோட குரு பூஜையும் நடத்தப்படுறது இந்த மார்கழி மாதத்தில் தான். அதோட முக்கியமாக ஆண்டாள் திருப்பாவை சொல்லியே ஆகணும். மார்கழி அப்படின்னாலே நம்மளுடைய மனசுக்கு முதல்ல உதிக்கிறது ஆண்டாள் நாச்சியார் தான். சூடி கொடுத்த சுடற்கொடி. விஷ்ணு பகவானை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு பெரியாழ்வாருக்கு மகளாக பிறந்த ஆண்டாள் மார்கழி மாதம், மார்கழி திங்கள் அல்லவா என்று ஆரம்பித்து 30 பாசுரங்களை தினம் ஒன்றாக பாடி வழிபட்டு மணந்தார் என்பது இந்த மாதத்தினுடைய மிக சிறப்பு வாய்ந்த அம்சமாகவே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் பொருந்திய மார்கழி மாதம் எப்படி வைணவர்கள் திருப்பாவையை சேவிக்கிறாளோ அதே மாதிரி சைவர்களுமே திருவெம்பாவை சிவபெருமானுடைய பள்ளி எழுச்சி பாடல்களை பாடி பிரார்த்தனை செய்தா அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் மகாலட்சுமியுடைய திருவடிவம். ஆக சிவபெருமானை வணங்குவதும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்குவதும் ஒன்று. ஆக சிவபெருமானை வணங்கி செல்வ வளம் பெறுவதும், ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி குபேர சம்பத்தையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவது ஒன்றே. ஹரியும் ஹரணும் ஒன்று. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே திவ்ய சரணம்.